கடந்த எபிசோடில் மத்திம வயதில் 35லேருந்து 40க்குள்ளே வரக்கூடிய உடலின் மாற்றங்கள் அது எதை மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கலாம், யோகா இயற்கை மருத்துவத்தில் அதனோட தீர்வுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் உள் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது செரிமான குறைபாடுகள், தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனை, தூக்கமின்மை, இல்லைனா ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தன்னை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியான எந்த ஃபீலும் வராத மாதிரியான சூழ்நிலை உருவாகிறது, இதெல்லாம் மத்தியம வயதினருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது. அது போக மிக முக்கிய பிரச்சனையாக இருதயம், நுரையீரல், அதாவது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்ஹான்ஸ்மெண்ட் இல்லாமல் போகிறது. அந்த மாதிரியான இடர்பாடுகளுக்கு யோகா இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்வியல் மாற்றம். வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கும்போது உணவு சம்மந்தப்பட்ட சேஞ்சஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ எரர் என்னென்னலாம் நம்ம வாழ்வியலில் தவறுகள் இழைக்கிறோமோ அதுதான் நோயாவோ நோயின் அறிகுறியாவோ உடலில் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவம் ஆணித்தரமாக சொல்கிறது. ஸோ துரித உணவுகளாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை அதிகப்படியான இனிப்பு, அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, வறுத்த பொரித்த உணவுகள் நிறைய உணவில் சேர்த்துக்கிறது, அதிகப்படியான கலோரி இன்டேக் எடுத்துக்கிறது, உப்பின் அளவை அதிகமாக எடுத்துக்கிறது, இயல்பாக கெட்டு போகக்கூடிய உடம்புல பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ப்ரெசர்வேட்டிவ் நிறைய சேர்க்கப்பட்ட, குளிரூட்டப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட, நிறமிகள் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் நிறைய பிரச்சனைகளை உடல் ரீதியாக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உடல் இயக்கம் இன்மை. இதுதான் இரண்டாவது மிக முக்கிய பிரச்சனையாக நிற்குது. அதாவது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம வேலை பளுவின் காரணமாக மன அழுத்தத்திலேயோ இல்லைன்னா உடல் ரீதியான சோர்வுலேயோ உள்ளாக்கப்படுறோம். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லைன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன வேலை பார்த்தோன்னா மிக முக்கியமாக நம்ம மென்டலி என்கேஜ்ட், ஆனால் ஃபிசிக்கலி வி ஆர் ஸ்டாக்னன்ட் ஆன் த சேர்ஸ். அந்த சேரில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகள் தான் ஒரு மோர் தென் 60 to 70% ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்குறோம். உடல் உழைப்பு இங்கே மிக மிக குறைவாக இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மூணாவதாக நம்ம உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் இயக்கம் இல்பை, இதையும் தாண்டி மன ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மன அழுத்தம் மூன்றாவது வாசற் கதவை திறக்கிறது. இதன் மூலியமாக மத்திம வயதில் வயோதிகத்தில் வரக்கூடிய நோய்களையும் சேர்த்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஸோ இயற்கை மருத்துவம் இதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அதை நம்ம இன்னும் மேம்படுத்துறது அப்படிங்கிற வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய பங்காற்றுது. அதனால் உணவு, இயற்கை உணவு, முளைக்கட்டின தானியம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள், தானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. பாலிஷ் பண்ணப்பட்ட, அதாவது வெள்ளை உணவுகள் தவிர்க்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. பால் பொருட்களை குறைச்சிக்கலாம். உணவில் மிக முக்கிய பங்கை நம்ம இதில் கொண்டு வரோம். உடல் இயக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான யோகா உடற்பயிற்சியை இரண்டாவது கட்டமாகவும், மன ரீதியாக எவ்வாறு நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது, மன அழுத்தத்துக்கு உள்ளாகாமல் தடுக்கிறது, இதெல்லாம் இயற்கை மருத்துவம் மிக செவ்வனே ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தும் போது வாழ்வியல் சிறப்பாகி மத்திம நோய்கள் வராமல் தடுக்கலாம், வந்த நோய்களை சிறப்பாக கையாளலாம்.